ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷனை பற்றி நமக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பண்ணுற மிஸ்டேக், ஸோ எந்தெந்த தவறுகளால் நமக்கு வேலைவாய்ப்பு இழக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்க்குறோம். ஸோ குறிப்பாக இந்த 5 மிஸ்டேக். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எல்லாமே சொல்லக்கூடியது, நீங்கள் எந்த யூடியூப் சேனல் அல்லது ஸ்டாஃபுங்க அல்லது டீச்சர்ஸு நீங்கள் யார்ட்டையாவது ஐடியா கேட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்துச்சு. 2ஆம் தேதி நீங்கள் எல்லாமே சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? மோஸ்ட்லி 90% இல்லை 100% கூட நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டவுன்லோட் பண்ண கையோட எத்தனை பேர் சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா? ஏன்னா சிலபஸ்ஸு பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சிலபஸ் முக்கியமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் 6th to 12th புக்கு எடுக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கன்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம எல்லாமே சொல்லியிருந்தோம். அதேமாதிரி லாங்குவேஜை தவிர மற்ற மேஜர்ஸ்க்கு நம்ம தமிழ்லையுமே டிரான்ஸ்லேட் பண்ணியுமே கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை 2லேருந்து 3 டைம் அல்லது 5 டைம் கூட, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 5 டைம் கூட படிங்க. சிலபஸ்லேருந்தே நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுலேருந்துமே நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஒரு 4-5 கொஷினாவது இருக்கும். 4-5 கொஷின் தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மார்க்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மார்க்ஸ் மிக்ஸ் பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுங்க. ஸோ சிலபஸுக்கு என்னென்ன படிக்கணும், அதில் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு, என்னென்ன தெரியல அப்படிங்கிறத வந்தால் தான் ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எந்தெந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம், எதெல்லாம் ஈஸியாக இருக்குது, எதெல்லாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ பேப்பர் 1க்கு அண்டு பேப்பர் 2க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் டவுன்லோடே பண்ணலை அப்படின்னா நீங்கள் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணவங்க மட்டும் கமெண்ட்டில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, ஸ்கூல் புக்கை படிக்கலாமா வேணாமா. ஒரு சில பேர் ஸ்கூல் புத்தகத்தெல்லாம் வேணாங்க, என்கிட்ட டிகிரி ஸ்டாண்டர்டில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ், இங்கிலீஷ் இந்த மேஜர்ஸ்க்கு மட்டும் ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து ஜாகிரஃபி, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே நிறைய இருக்குது. ஸோ இங்கே ஒரு டவுட் இருக்குது, நான் 6th to 12th படிக்கணுமா அல்லது எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு 11th and 12th என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சிலபஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கணும், சிலபஸ் படிச்சிருக்கணும். அப்போ தான் 11th என்னென்ன கண்டென்ட் இருக்குது, 12th என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 6th to 10th படிக்க வேணாமான்னா, இங்கே 11th 12th எலாபரேட்டாக கொடுத்துருக்க தான் இங்கே 6th to 10th வரைக்கும் கொஞ்சம் பிட்டாக அங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் 11th 12th நல்லா படிச்சிட்டிங்க, எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் 6th to 10th என்ன பண்ணலாம், ஒன்ஸ் அகைன் ரீசெக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா, இப்போ ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமா, நமக்கு நடக்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமு, அப்புறம் எப்படி ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் வருதுன்னு தெரியல. சரிங்களா? அப்போ நம்ம யூஜி ஸ்டாண்டர்டில் படித்த புக்ஸு மோஸ்ட்லி நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்காது. ஏன்னா நம்ம ஜெராக்ஸ் போட்டிருப்போம், அது எங்கேயாவது தூக்கி போட்டிருப்போம், நம்ம அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நினச்சிருப்போம். இப்போ இந்த மாதிரி எக்ஸாம் யார் எழுதுவோம் அப்படின்னு நமக்கு அப்போ சத்தியமாக தெரியாது, எனக்கும் தெரியாது. நிறைய பேர் அந்த ஐடியா இருக்குல்ல, இப்போ இருக்கிறவங்களுக்கு வேணால் ஐடியாவோட படிச்சிருக்கலாம், நமக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எதனாச்சும் உங்களுக்கு காலேஜில் ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க, ஃபிசிக்ஸ்னால் இந்த புக்கு படி தம்பி, இதுலேருந்து தான் நமக்கு வரும் அப்படின்னா அந்த மாதிரியான புக்ஸை நீங்கள் என்ன பண்ண வச்சுங்க, ஆன்லைன்லேயோ அல்லது ஒரு லைப்ரரிலையோ. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான புக்ஸும் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் போயிட்டு உங்கள் மேஜர்ஸ்க்கு எதனாச்சும் புக்கு இருக்கான்னு பாருங்கள். அந்த புக்கு வெளியில் ஷாப்பில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அங்கே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்ஸ் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் மோஸ்ட்லி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா புக் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே போய் என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணி பாருங்கள். நமக்கு புக்கு வேணால் நம்ம தான் தேடணும். ஏன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உடனே யாராவது இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு சில பேர் தருவாங்க, ஒரு சில பேர்
இல்லை இன்னொருத்தங்க கேட்டாங்க அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். அவங்கள்ட்ட இருந்தாலுமே அப்படி தான் நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு எஃபோர்ட் போட ரெடியாக இருங்க. ஸ்கூல் புக்கை வந்து என்ன பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கூல் புக்கில் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணலாம், டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இது எல்லாமே படிக்கலாம். இது என்னுடைய கருத்து. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 11th அண்ட் 12th புக்ஸை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ எந்தெந்த சிலபஸ் வந்து 11th இருக்குது, எந்தெந்த சிலபஸ் வந்து 12th இருக்குது, எந்தெந்த சிலபஸ் வந்து இல்லை. இன்னும் ஒரு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, என்கிட்ட மெட்டீரியலே இல்லை, நான் கூகுளில் சர்ச் பண்ணி படிக்கலதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் கூகுளில் தான் படிச்சுட்டே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நாளைக்கு நம்ம ஏதாச்சும் கொஷின் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறனாலும் நமக்கு வந்து அது வந்து சரியாக வராது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு புக்காக எடுத்து ரெஃபர் பண்ண பாருங்கள். கூகுளில் புக்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச புக்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறோம், ரெஃபர் பண்ணுறோம். யார்ட்டையாவது கேட்டாவது உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறதுக்கு. அதர்வைஸ் என்னோடய பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னா, நீங்கள் லைப்ரரி பக்கம் போனீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க, டிஸ்ட்ரிக்டோட லைப்ரரியில் போய் பாருங்கள். ஊருக்கு லைப்ரரி இருக்கவங்க டிஎன்பிசி இந்த மாதிரியான புக்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி போனீங்க அப்படின்னா அங்கே எல்லா புக்ஸும் இருக்கும். அதனால் அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஸ்கூல் புக்கை வந்து படிக்கிறத மட்டும் என்ன பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து நல்லா பார்த்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன். ஸோ ரிவிஷனே நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ எதனால் ரிவிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதே நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான். சரிங்களா? அதனால் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே டைம் இருக்காது. நீங்கள் பிஃபோராக உங்களுடைய சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணலாம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சிலபஸை வந்து என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு வாரம் இப்போ மண்டே டு ஃப்ரைடே ஒரு சிலபஸ் கண்டென்ட்டை படிக்கணும்னா சாட்டர்டே அது சிம்பிளாக வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த யூனிட் படிக்கிறப்ப இந்த 2 யூனிட்டும் சேர்ந்து ஒரு சாட்டர்டே என்ன பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட் இந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் ஒரு சாட்டர்டேனா ரெண்டாவது 2 யூனிட்டு சேர்த்து இன்னொரு சாட்டர்டே. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் யூனிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அடுத்தடுத்து போகும்போது இந்த 2 யூனிட் ஸ்ட்ராங் ஆகும், அடுத்து 3 யூனிட் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், கொஞ்சம் ரிவிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 10 நாளைக்கு மேலாச்சு. ஸோ நீங்கள் இந்நேரம் ஒரு யூனிட்டை வந்து என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? யாரெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் பார்த்துட்டு தாங்க இருக்கேன், இப்போ மெட்டீரியல் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. உங்களுடைய ஃபாஸ்ட்டே குயிக்காக உங்களுடைய வேலையை எப்போ குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ நம்ம வந்து லிஸ்ட்டில் இருப்போம், நம்மளுடைய நேம் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதர்வைஸ் அந்த லிஸ்ட்டு மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதனால் தயவு செஞ்சு படிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம். ஸோ மோக் டெஸ்ட் வந்து எழுத சொல்லுவாங்க, அதாவது மாதிரி தேர்வு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு சென்டர் போனீங்கன்னா அங்கேயே டெஸ்ட் வைப்பாங்க. அதர்வைஸ் சென்டர் போகாதவங்களுக்கு என்ன அப்படின்னா எம்சிக்யூ புக்கு வந்து எடுத்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும். ஸோ அப்போ எம்சிக்யூ புக்குக்கும் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி லைப்ரரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கான புக்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா இது எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? இன்னும் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்க்கணும், உங்களுடைய மேஜர்ஸ் போட்டு எம்சி புக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் நீங்கள் வந்து லைப்ரரி போனீங்க அப்படின்னா அங்கே நிறைய எம்சிக்யூ வச்சுருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு தேவையானதான்னு பார்த்து அதை நீங்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கலாம், அல்லது வெளியில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரொம்ப முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஆன்லைனில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு இயர் கொஷின் 2 இயர் கொஷின் இருக்கும். ஏதாவது கைடு வாங்கிக்கிங்க. அந்த கைடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இயர் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நிறைய கைடு வந்து ஷாப்பில் இருக்குது. சரிங்களா? நான் ஒரு 4-5 புக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கும், வாங்கி வைங்க. ஏன்னா நம்ம சென்டர்ஸ் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு 30,000 40,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு சில சென்டரில் 20,000 30,000 வரைக்கும் கூட வாங்குறாங்க. ஸோ நம்ம ஒரு 500 1000 போட்டு புக்கு வாங்குறதுல ஒன்றும் பெருசாகிடாது. அதனால் நீங்கள் வந்து புக்கு அந்த கைடு இந்த மாதிரிலாம் வாங்கி என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் பண்ணவங்க கூட சேரவே சேராதிங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ 1.5 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்களாம், அதை கேட்டோடனே நம்ம அப்படியே ஆஃப் ஆகிடுவோம். சரிங்களா? நம்ம வந்து நம்மளுடைய மைண்டு ரிசல்ட் வந்தோடனே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ மார்க் மேலே போகிற மாதிரி போகும். நம்ம எப்படியாவது இந்த வாட்டி பாஸ் ஆகிடணும் அப்படின்னு. ஒரு சில பேர் பக்கத்தில் உட்காந்துட்டு இப்போ 1.5 லட்சம் பேர் பாஸ் ஆகிருக்காங்களா, நம்மளாம் எப்போ படித்து எப்போ பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம மைண்டு அப்படியே என்ன ஆகிடும், டவுன் ஆகிடும். அதே போல் இன்னும் ஒரு சில பேர் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு தான் நோட்டிஃபிகேஷனே வருமா, அவங்க சொல்ல ஒரு பாயிண்ட்டு சொல்ல நம்மளுடைய மைண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா
கீழே நோக்கி வந்துகிட்டே இருக்கும். நமக்கு அந்த படிக்கணுங்கிற எண்ணமே என்ன பண்ணாது, தோணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட தயவு செஞ்சு வந்து என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு நான் பாஸ் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் ஒதுங்கிடுங்க. நீங்கள் ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, நம்ம வந்து படிக்க டைம் இருந்து வேஸ்ட் பண்ணல. ஸோ நமக்கு படிக்க டைம் இல்லை, அதனால் இந்த 4 மணி நேரம் படிக்கிறோம். ஸோ அதை வந்து கரெக்டாக தெளிவாக படிக்கணும். அப்படி படித்தாலே நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் பிஜிடிஆர்பி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூலில் ஒர்க் போயிட்டு இருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நானுமே ஸ்கூல் போயிட்டு இருந்து எக்ஸாம் டைமில் ஸ்கூல் போகாமல் இருந்தேன், சரிங்களா? அந்த டைம் வந்து சொல்லலாம். ஈவன் வந்து ஸ்கூல் போயிட்டே பாஸ் பண்ணவங்களாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நான் வந்து ஒர்க் போகிறேன், என்னால் படிக்க முடியல அப்படிங்கிற காரணத்தை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு எய்ம், குறிக்கோள், நான் அந்த இதில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வேக்கன்சி வந்து கம்மியாக தான் வரும். அதுக்கடுத்து 1,50,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, இப்போது 2,00,000 பேரும் மாறிடுச்சு. அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு தெரியாது. அந்த மாதிரி சொல்கிறவங்க கூட தயவு செஞ்சு வந்து என்ன பண்ணாதீங்க, சேராதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து வெயிட்டிங்கில் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 100% சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க கூடலாம் நம்ம வந்து காம்படிட்டர்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முடித்தவங்களாம் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ காலேஜ் உடனே முடித்தவங்களாம் இருக்காங்க. அவங்க வீட்டிலலாம் சொல்கிறது என்ன, நீ வேலைக்கே போகிறதால வீட்டில் உட்காந்து படி, பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அவங்க கூட இல்லாமல் என்ன பண்ணணும், போட்டிடணும். நமக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சு, எப்பயோ நான் வந்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டிய ஆள் இன்னும் பண்ணலை, ஒரு 70 மார்க் வந்துருச்சு, 78 வந்து நின்றுச்சு, 80ல் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இன்னுமே நம்ம வந்து காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க நான் வந்து ரெடியாக இருக்கேன். அதேமாரி இயர் கொஷின் நம்ம இந்த டிஎன்பிசியில் அப்டேட் ஆனதெல்லாம் மேக்ஸ்க்கு அப்டேட் பண்ணிட்டோம். மற்ற மேஜர்ஸ்க்கு வந்து டைம் இல்லை, அதனால் உடனே நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஸ்கூல் புக்கில் ரெஃபர் பண்ண பாருங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். தொடர்ந்து படிங்க. தேங்க்யூ.